டடா, இது கொடைக்கானல் போகலாமா பார்ட் 4. இன்னைக்கு எங்கெங்க போக போகிறோம்னு பார்த்துடலாமா? ஓகே, பேக்கேஜ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சாப்பிட்டு கிளம்புறது தான். ஃபஸ்ட்டாக நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா நம்ம ரூம் பால்கனிக்கு. ஏன்னா அங்கே தான் வியூ சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு அங்கே ஒரு வியூவை போட்டுட்டு ஃபோட்டோவும் எடுத்துட்டு சாப்பிட போயாச்சு. அதுக்கெல்லாம் என் வீட்டுக்காரரு ஆனிவர்சரிக்காக ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டாங்க. அதையும் பார்த்துட்டு வெளியே ஃபோட்டோ ஷூட்டும் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த பிளேஸ் ஒரு வியூ பாயிண்ட். அந்த வியூ பாயிண்ட்டையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் க்ரீன் வேலிக்கு தான் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு இந்த பிளேஸோட நேம் வந்து சூசைட் பாயிண்ட் இருந்துச்சு. இப்போ வந்து நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. வியூலாம் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன போகிறவங்க கொஞ்சம் குப்பை போடாமல் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மெமரிஸ்க்காக ஃபோட்டோ வீடியோ எடுத்துட்டு இருந்தா எங்கள் அம்மா அப்படி வந்துட்டாங்க. அப்புறம் என்ன ஃபேமிலியோட கொஞ்சம் கிரிஞ்சு பண்ணிட்டு அடுத்ததா இன்னொரு வியூக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட் பில்லர் ராக் வியூ தான் போயிருந்தோம். அங்கேயும் பார்த்துட்டு அடுத்ததா குணா கேவுக்கு போயிட்டோம். நமக்கு பிடிச்ச இடத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த இடம்ப்பா இதுப்பா அப்படின்னு எப்படி ஹாப்பியா இருப்போம். அதே மாதிரி நம்ம பேரண்ட்ஸ்லாம் இந்த இடத்துக்கு போயிட்டா கமலஹாசன் நடிச்ச இடம்ப்பா இது அப்படின்னு ஒரே சந்தோஷம் தான். சரின்னு உள்ள போனா இந்த பக்கம் பார்த்தா பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடி ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. சரின்னு இந்த பக்கம் பார்த்தா கண்மணி பாட்டும் விசில் சத்தம் தான் தெரிக்குது. சரி பின்னா திரும்பி பாப்போம்னு பார்த்தா கடல் அலை போல இவ்வளோ கூட்டம். எப்படியோ அந்த கூட்டத்துல சிக்கி செரைஞ்சு இந்த வியூவை போய் பார்த்தோம்னா அந்த தூரத்துல ஒரு குட்டியோண்டு வீடு. அங்கெல்லாம் எப்படிதான் இருக்காங்க, எப்படி போறாங்கன்னே தெரியல. அவங்களுக்கு எங்க பிடிச்சிருக்கோ அங்கதானே இருப்பாங்க. நீங்க மறக்காம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.